இல்லையே, வெளியில எந்த சத்தமும் இல்லையே. ஓ அப்படியா? கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் எதுக்கும் நம்ம உஷாரா இருந்துக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். நிமிமாவுக்கும் மந்துச்சு தம்பிக்கும் சரவணன் கோச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணது தெரிஞ்சதுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தேவையில்லாத மனஸ்தாபம் வந்துடும். அதுக்காக தான். அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வராதுக்கா. நான் இருக்கிற இடத்துல அநாகரிகமா நடந்துக்கவே மாட்டாங்க. அப்ப சரி, சீக்கிரமா பால் எடுத்துட்டு போங்க. போ போய் பாலை குடு. குட்டி பிசாசு குடிச்சு சாகட்டும். நானும் என் புருஷனும் போட்ட பிளான் சக்சஸ் ஆக போகுது. யார் பால் கொடுத்தாங்கன்னு கேட்டா நீ தான் கொடுத்தேன்னு தெரியும். குட்டி பிசாசு சாக போகுது, பழியும் உன் மேல வரப்போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பூஜா பேபி, ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கே ஃப்ரெண்டு. ஒரே போரிங்கா இருக்கு. எந்த விஷயத்தையும் கஷ்டம்னு நினைச்சு பண்ணா அது போரிங்கா தான் இருக்கும். ஹாப்பியா செய்யணும். என்ன? இந்தாங்க பாலை குடிங்க. ஐயோ பாலா? அது அதை விட போரிங். நீங்க டிஃபனும் சாப்பிடல, பாலும் குடிக்கலன்னா எப்படி? எனக்கு பசிக்கலையே. நீ இப்படியெல்லாம் சொன்னா நான் வானத்தை பார்த்து உங்க மம்மி கிட்ட பூஜா சரியா சாப்பிடுறது இல்ல, பால் குடிக்கிறது இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆனா நீ என் கூட விளையாடவே வரது இல்லன்னு. நான் தான் நீ எப்ப கூப்பிட்டாலும் விளையாட வரேன்ல. சரி வா, இப்ப விளையாடுவோம். இது விளையாடுற நேரம் இல்ல, தூங்குற நேரம். நீங்க நல்ல பிள்ளையா பாலை குடிச்சிட்டு தூங்கணும். போ ஃப்ரெண்டு. எப்ப பார்த்தாலும் நீ ஏன் என்ன சாப்பிட வைக்கிற, பால் கொடுக்குற. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். நான் உனக்கு பால் கொடுக்குறேன், நீ குடிப்பியா? நான் என்ன சின்ன குழந்தையா பால் குடிக்கிறதுக்கு? நீங்க தான் சின்ன குழந்தை. பால் குடிக்கணும், அப்பதான் நல்லா தூக்கம் வரும். ஃப்ரெண்டு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நான் சொல்றது நீ கேட்கணும். சரி சொல்லுங்க. நீ என் ஃப்ரெண்டுனா இந்த பாலை நீ குடிக்கணும். நான் ஏதாவது உனக்கு கொடுப்பேனா? அதை குடிக்காம நல்ல பிள்ளையா குடிக்கணும், சரியா? சரி, நீ உன் கையால எது கொடுத்தாலும் சந்தோஷம்தான். குடிக்க ஃப்ரெண்டு. என்னாச்சு? பால் நல்லா இல்லையா? உன் கையால கொடுத்ததும் என்னமோ தெரியல, இனிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. வினோதினி, நீ இல்லைன்னாலும் உன் குழந்தைய பிரியமா சந்தோஷமா நான் பாத்துக்கிறேன். சந்தோஷத்துல என் கண்ணு கலங்குது. எனக்கும் உன் கூட விளையாடுறது, உனக்கு பால் கொடுக்கறது எல்லாமே சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தினம் இப்படியே இருக்கலானே. சரி, குட் கேர்ள். நீயும் குட் கேர்ளா? சொன்ன மாதிரி ஹோம்வொர்க் முடிச்சிட்டு டாடி கூட போய் படுத்துக்கணும், ஓகேவா? ஓகே. குட் நைட். குட் நைட். வினோதினி,
வினோதினி வினோதினி அம்மா வினோதினி வினோதினி ஏ ஆனந்தி, வினோதினி என்னடியாச்சு? ஏன் இங்க வந்து விழுந்து கிடக்க? எந்திரிடி. ஐயோ, யாராச்சும் வாங்கல. என்ன பாருடி. ஐயோ, யாராச்சும் வாங்கல. நிமிமா, மனோஜ், யாராவது வாங்கல. நான் சொல்றது யாருக்காவது கேக்குதா? ஆனந்தி, ஏந்திரி ஆனந்தி. ஐயோ, நிமிமா, யாராச்சும் வாங்கல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசுறது உன் காதுக்கு மட்டும் கேக்குது. என்னால ஒண்ணு மட்டும் தான் தொட முடியுது. என்னால உதவிக்கு யாரையும் கூப்பிட முடியலையே. நீதான் என் குடும்பத்துக்கு ஆதரவா இருக்க. உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. என் உயிர் திடீர்னு போன மாதிரி உன் உயிரும் போயிடுமா? ஐயோ ஆனந்தி, என் குடும்பத்துக்கு ஆதரவா இருப்பேன்னு நினைச்சனே. இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி கூட தெரியலையே. கண்ணை திறந்து பாருடி ஆனந்தி, கண்ணை திறந்து பாருடி. ஐயோ, யாராச்சும் வாங்கல. நிமிமா, நிமிமா, எந்திரிங்க நிமிமா. ஆனந்தி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கா. எந்திரிங்க நிமிமா. நான் பேசுறது உங்க காதுக்கு கேட்கலையா? ஐயோ, அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும் நிமிமா. நிமிமா, ஏந்திரிங்க நிமிமா, ஏந்திரிங்க நிமிமா. பூஜாக்கு அவளை விட்டா யாருமே இல்ல நிமிமா. பூஜா விட்டு நானும் போயிட்டேன், ஆனந்தியும் போயிட்டா. பூஜா மறுபடியும் அனாதை ஆயிடுவா. அவளை எப்படியாச்சும் காப்பாத்துங்க நிமிமா. நிமிமா, ஏந்திரிங்க நிமிமா, ஏந்திரிங்க. ஐயோ, நான் பேசுறது யாருக்குமே இங்க கேட்கலையா? நிமிமா, ஏந்திரிங்க நிமிமா, ஏந்திரிங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எப்படி ஆனந்தியை காப்பாத்துவேன்? வினோதினி மனோஜ், எந்திரிங்க மனோஜ். ஆனந்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஐயோ மனோஜ், எந்திரிங்க ப்ளீஸ். மனோஜ், உங்களை என்னால தொட முடியலையே. எந்திரிங்க மனோஜ். பூஜா, நீயாவது எந்திரிய. உன் ஃப்ரெண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்பாவை எழுப்பி கூட்டிட்டு வாயே. ஐயோ மனோஜ், எந்திரிங்க மனோஜ். மனோஜ், எந்திரிங்க. வினோதினி ஐயோ ஆனந்தி, எந்திரி ஆனந்தி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.